ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எந்த ஊருக்கு போறோம்? வெளிநாடு. எந்த நாடு அதை சொல்லுங்க. வெளிநாடு தான் சர்ப்ரைஸ். ஒரு வெளிநாடு. ஏன்னா நம்ம போகாத நாடே கிடையாதுண்ணே. பாஸ்போர்ட் எடுத்துட்டு எல்லாமே பக்கா. டிக்கெட்லாம் போட்டீங்களா? பக்கா. சோ ஃப்ரெண்ட்ஸ் தயாரா இருக்கு. இப்போ நம்ம நண்பர்கள் எல்லாம் எங்க பிக்கப் பண்றோம்? நண்பர்கள் எல்லாம் அப்படி ஆந்தி வேல ஒருத்தரா பிக்கப் பண்றோம். இப்ப பல்லாவரம் நண்பர் பல்லாவரத்திலேயே நிக்கிறாரு. ஆமா. இப்போ ஆனா ஏர்போர்ட் எங்க இருக்கு? ஏர்போர்ட் மீண்டும் பக்கத்துல இருக்கு. பல்லாவரம் பஸ் வருமா ஏர்போர்ட் பஸ் வருமா? ஏய் நீ சென்னை தானடா நீ? சென்னை தானே. ஆனா இல்ல இருக்கிறவனுக்கு பல்லாவரம் எங்க இருக்குன்னு தெரியும். ஆனா அந்த கோடம்பாக்கத்துக்குள்ளேயே அதுதான் என்னோட லிமிட். இந்த கருப்புல ஒரு லிமிட் தாண்டி வர மாட்டார்ல, அந்த மாதிரி நான் கோடம்பாக்கம் தாண்டி வரவே மாட்டேன். அடிச்சு தூக்கு சாமி. ஏர்போர்ட் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் ஆகுது. ஆனா உண்மையாலே நாங்களும் இந்த ஏர்போர்ட் பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆகுது. பை தி வே இப்போ எதுக்கு நம்ம இன்டர்நேஷனல் ட்ரிப்னா படம் வெற்றிகரமா முடிஞ்சிருச்சு. கை இருக்கு. அதனால நீங்களா கை தட்டி நெஞ்ச தட்டுறேன். வெந்து தனினது காடு விஜய் சித்திக்கு வழக்கத்தை போடு. அதுதான் உண்மையா. நான் பார்த்த உடனே நான் வந்து எடிட் போயிட்டு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி லைட்டா ஒரு கேப் இப்படி காட்டு கதவை இப்படி திறந்து மூடிச்சு. ஒரு சீனு பார்த்த என்ன ரஹ்மான் சார் என்ன பண்ணீங்க சரி இல்லடா அந்த படத்துல நீங்க சொல்றேன் அந்த அளவுக்கு. ஓ மை காட், எப்படி அது பண்ணீங்க? அந்த ஃபைட் சீக்வென்ஸ் அது ஒரு சிங்கிள் டேக்ல ஒருத்தர் பண்ணிருக்கா அப்படி சொன்னா. நான் இதெல்லாம் சொல்றேன். இது வந்து விளையாட்டே கிடையாது, நகைச்சுவைக்காக நான் சொல்றது நீங்க நினைக்காதீங்க. நகைச்சுவைக்காக இங்க எதுவுமே கிடையாது. எப்படி இருக்குன்றத நீங்க தியேட்டர்ல வந்து பார்த்தாதான் தெரியும். எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க ஃபுல் எஃபர்ட் போட்டு நல்லா பண்ணிருக்கோம்னு நினைக்கிறோம். நீங்களும் கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. நல்லா திரையரங்குகள் பயங்கரம் வரும். போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு. எல்லாருக்கும் எல்லா வேலையும் பிரிச்சு கொடுத்துட்டு நம்ம டீமை பார்த்துட்டு சொல்லிட்டு vlog ரொம்ப கம்மியா இருந்ததுனால நாங்க அடுத்து இதுக்கு கிளம்பிட்டோம். அதுலயும் ரொம்ப நாளா ஃபாரின் போல சொல்ல நம்ப மாட்டீங்கன்னா வீட்டு வாசல் ஒரு 7 பேரு என்னன்னு ஃபுல்லா வந்து கதவு தட்டே இருக்காங்க. இப்ப எங்கிட்ட இருந்து வாங்கின கடனை அந்த இது இல்ல சார். என்ன சார் லோக்கலாவே போயிட்டு இருக்கீங்க, பூம்பாறை கீம்பாறை இப்படி போறீங்க, டக்குனு ஃபாரின் கீரின் போங்க அப்படின்னு சொல்லி வந்து அப்படி ஒரே அடம் பிடிச்சாங்க. வெளியே வந்து ஷாருக்கான் மாதிரி கை காட்டினேன். என்னன்னு வெயிட் பண்ணுங்க பாய், ஃபாரினுக்கு தான் போறோம். அடுத்து vlogs வருது. இன்னும் சில மாதங்கள்ல டயங்கரம் மூலமாவும் நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அப்புறம் அனுப்பி விட்டோன்னு தான் எல்லாம் போனாங்களே. அந்த மாதிரி நிறைய நடக்குது என் வாழ்க்கையில இப்பெல்லாம். நான் பேசுறதா நீ மாட்டிப்படா. கொஞ்ச நேரம் பேச விட்டா நீயே மாட்டிப்படா. அதனால பேச வேணாம்னு ஒரு முடிவு போட்டுட்டேன். நீ பேச. ஹாய் ஃப்ரெண்ட். பேசுவீரா? இல்ல இந்த மாதிரிதானே சொன்னா நம்ப மாட்டீங்க. எங்க சித்தப்பா ஒருத்தரு, எங்க மாமா ஒருத்தர் வருவீரா? இல்லங்க நானப்பா ஒருத்தரு. இல்ல போதுனே, ரொம்ப குடும்பத்தெல்லாம் இழுத்து எல்லாரும் குடும்பத்தை மதிக்க மாட்டேன். உண்மையாலே வீட்டுக்கு போனா எங்க அம்மா திட்டுறாங்க. ஏன்பா உனக்கு கட்டன் கிடைக்கலன்னு தாத்தாவெல்லாம் இழுத்து பேசிட்டு இருக்க. இப்ப வந்துட்டோமா பல்லாவரத்துல யார பிக்கப் பண்றோம்? பல்லாவரம் ஜமீன். பல்லாவரம்னாலே யாரு? சந்தானம் சார். ஆமா, பல்லாவரம்னாலே யாரு? சமந்தா. அவங்களையும் ஏத்திட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். அதிர்ச்சி அருண் கால் பண்றாருன்னு. ஆக்டர் அதிர்ச்சி அருண் எங்க இருக்காருன்னு கேளுங்க. தம்பி நாங்க இது தாண்டி போயிட்டு இருக்கோம், வண்டலூர் தாண்டி. வண்டலூர் தானே இது? ஏர்போர்ட் தாண்டி தானே வண்டலூர் வரும். லூஸ் மாதிரி பேசுறீங்க. ஒரே நிமிஷம் இருங்க. பஸ் ஸ்டாண்ட் நிக்கிறானா? பல்லாவரம் பஸ் ஸ்டாண்டு. எங்கடா நிக்கிற? பல்லாவரம் பஸ் ஸ்டாண்ட்ல. ஜமீன் பஸ் ஸ்டாண்ட்ல தாண்டா நாங்களும் நிக்கிறோம். ஆம்பரம் இல்லப்பா, தாம்பரம்பா. அவன் பேச்சு கொடுத்துட்டு நடந்துட்டு இருக்கானே, ஏமாந்துட்டு இருக்கீங்க. ஆமாண்ணே. ஆமா சரி நீ நில்றா, நாங்க போறோம்டா. நீ வாடா பின்னாடி. ஓகே. என்னடா அது கெட்டப்பு? உங்களை பார்த்த பேர் தானே போறாரு. வாங்க வாங்க வாங்க. இதுக்கு தான் சொன்ன ஒருத்தரா இப்படி பண்ணுவானுங்கன்னு தான் நம்ம அழகா ஆபீஸ்க்கே வர சொல்லிருக்கலாம். அதுதான் வாக்கிங் ஜாக்கிங். 5 4 3 2 காசுல சார். கிரவுட் ஒரு பலவத்துல. எதுக்குப்பா? திருவிழாவா? பஸ் ஸ்டாண்ட்லண்ணே கிரவுட் இருக்கதா செய்யும். ஏற்பா இது என்னடா? இது என்னவா? தலைக்கு என்னடா? ஆமா மண்ணு பறக்கல. மண்ணு மண்ணா போகுது பஸ்ல. 15 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நானு. எதுக்கு? நீங்க வருவீங்க. பொண்ணு போயிடுச்சா? வேற யாரு கூடயாது? சரிண்ணே. இப்ப என்ன இவரு தான் தெரியும். இப்ப ஏர்போர்ட் இது தாண்டி தானே? ஏர்போர்ட்டா? ஏர்போர்ட் தாண்டி வந்து அவ திருப்புங்க. இவனுங்க பிக்கப் பண்ணுமா? அவனுங்க எங்க? நண்பா இப்ப நாங்க கரெக்டா வந்து குரோம்பேட்டை தாண்டி விட்டோம். நீங்க எங்க இருக்கீங்க? தாம்பரம் ரயிலே மிக அருகில் இருக்கும் நண்பா. இதான் தாம்பரம். அடுத்து தாம்பரம். அவ்வளவுதான் வந்தோம். வந்துட்டீங்களா? தாம்பரம் சக்தியா வரல இன்னும். சரி நண்பா இப்ப ஒரு வரும் எவ்வளவு நேரம் ஆகும்? இப்ப அடிச்சாலும் 5 நிமிஷம் வந்துருன்றாரா? மிஸ் பண்ணிடுவோம் நண்பா. அவர் ஃளைட்ட மிஸ் பண்ற திட்டாரு நண்பா. என்னடா பண்றது? இல்ல நான் அடிச்சு போறேன். யோ சீக்கிரம் வாயா. இதாயா உங்களை ஆபீஸ் வர சொல்லி
இதுக்கு தானே பேசாம தனியா வந்து தனியா போயிடலாமான்னு தோணிடுது ஒரு தனியா போவேன். இல்ல யோசிச்சு பாருங்க, இப்ப நம்ம ஒரு ஆள்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு பல்லு விளக்க ஒரு பிரஷ் போட்டுக்க, ஒரு 2 ஜட்டி, ஒரு அழுக்கு துணி, இது பிளாங்கெட், அழுக்கு துணியே இல்ல அழுக்கு துணி இல்ல, நல்ல துணியை தானே எடுத்துட்டு போனோம். அதான் ஒரு ட்ரிப்புக்கு ஒரு பிளாங்கெட் அள்ளி போட்டு போனோமா, விரிச்சு எங்கனாலும் படுத்துட்டு நம்ம பாட்டுக்கு பயணிச்சுட்டே இருக்கலாம். இதுதானே வெறுப்பா இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு போறானே. ஹலோ நண்பா, ஷார்ப்பா 5 நிமிஷத்துல இங்க இருப்பாரு. இங்க இருந்து வரா நீலாங்கரை கிட்ட இருந்து ட்ரெயின் பிடிச்சு வராரானே. திருவான்மையூர் தான் உளறிட்டு இருக்காடா. அவன் ஊர் திருவான்மையூர். திருவான்மையூர் வந்து அத பறக்கும் ரயில் பிடிப்பாராம். அங்க பறக்கும் ரயில் பிடிச்சி இன்னொரு ரயில் பிடிச்சி இங்க வராராம். என்ன ஒரு பஸ் புடிச்சா டைரக்டா வர போறோம். ஏன்டா ட்ரெயின்லயே தான் வருவீங்களாடா? இல்ல நீங்க வாங்க பாத்துக்கலாம். சரி, நான் வந்துடுறேன். இதானே தாம்பரம். என்னண்ணே இவ்வளவு தூரம், சென்னையே இவ்வளவு பெருசா இருக்கு. ஆனா ஒரு காலத்துல வேணாம்டா. தெரியாமாடா. இல்ல சொல்றேன், இப்ப உண்மையிலே இறங்கி ஆட்டோல போயிடலாமா? இப்ப நம்ம 4 பேர் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். மிஸ்டர் அது நாங்க 4 பேரு எங்களுக்கு ஆனா இப்ப அது கூட இப்ப யூரோப் கண்ட்ரி மாதிரி போறோமா இல்ல இங்க நார்மலா? பிரான்ஸ்ண்ணே. தாம்பரம் யாரும் அதாவது தாம்பரம் வரும்போது எப்போதுமே நாங்க குஸ்கா குஸ்கா வெளில வந்து ட்ரெயினுக்கு வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா அந்த ஸ்டைல பாத்தீங்களா, ஃபாரின்னோட அந்த மாலுங்களுக்கு அந்த உடையில ஒரு இது வந்து. எவ்வளவு நேரம்? ஏய் சக்தி 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 5 நிமிஷத்துல வரேன். சொல்லி 8 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் 5 நிமிஷம் ஆயிடுச்சுக்கா. பிரிட்ஜ் கிட்ட போயிடுற வர சொல்லு. அதுவும் உங்க அண்ணனுக்கு வந்து தம்பி 100 இன்னும் அதுக்குள்ள வர சொல்லு. பாருங்க போறேன். யாராவது லேட்டா வருவானுங்களா? தானே. என்னடா இது? பாஸ்போர்ட் இல்ல நீங்களே எடுத்துட்டீங்களா? யூட்டன் எப்போ ஏர்போர்ட் போயிட்டு எப்போ உள்ள இப்ப அதான் யூரோப் கண்ட்ரி போற மாதிரி 3 மணி இல்ல இல்ல உள்ள ஆளுங்களா இருக்காங்க ஏர்போர்ட்ல. சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டோம். அவங்க அவ்வளவு வேற நாட்டுக்கு போறவங்கடா. அவங்கள்ட்ட ஏன்டா இல்ல 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 அத்தாரிட்டி எல்லாம் இருக்கு, செக்கிங் அத்தாரிட்டிஸ் எல்லாம் இருக்காங்க. யாரு? நம்ம போய் நம்ம ஃபேஸ் காட்டினா போதும். அந்த பவரா? பவர் ஆமாண்டா. இல்ல இது மாதிரி அப்படின்னா போதும். நாங்க 2 பேர் வரோம், நீங்க விலகிருங்க. அவங்க கிளம்பிடுவாங்க. அதான் 3 பேர் வரோம். நாங்க 3 பேருக்கும் வெளில போன்றாங்க. அவங்க சொல்லுவாங்க. 2 hours later. விருப்பாவது எனக்கு உண்மையாலே ஒரு கட்டத்துக்கு மேல என்னோட சுயரூபம் வெளியே வருதுன்னு வச்சுக்கோங்க. சக்தி இது அண்ணன் டென்ஷன் ஆயிட்டாரு. சக்தி ராஜ்குமார் போன தூக்கி உடைச்சிட்டாரு. உங்க டென்ஷன் ஆகுதா? அந்த அரிசி போன்ல கால் பண்றேன். எங்கதான் இருக்கு சக்தி? எல்லாரும் அடிக்கிறாரு. சத்யா அவர் அவரே அடிச்சுக்கிறாரு. அவரே அடிச்சுக்கிறாரா? A few minutes later. அண்ணே வராத. ஐயோ யாரு இதை குள்ளா வைக்கிறவன்? ரொம்ப லேட்டுங்க. ரயில் ரயில்ல எங்க தாத்தா பேசினேன். ஒருவேளை விட்டு போயிருக்கீங்க. கலக்கிறிய சக்தி ஆரினா ஆப்பிரிக்கா போறது வந்திருக்கேன். அவர் எந்த நாடுன்னே சொல்ல குளிர் அடிக்கின்ற பாரினாலே குளிர் தானே அடிக்கும். உண்மையிலே இந்த பழைய பாப்பறத சென்னில போவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கும். சக்தி இந்த கண்ணாடி பயங்கரமா இருக்கு. இந்த பாருங்கண்ணே. எப்படி இருக்கு? மஞ்ச காமல போட்டு பாரு. இப்படிதான் விஷயம் தெரியுது. எனக்கு ஆல்ரெடி வயசானது கண் மங்களா தான் இருக்குது. அது மேட்ச் ஆயிடுச்சு. அப்படி ஸ்டைலா இருக்கு. ஆனா கொஞ்சம் வந்து தாடி எல்லாம் கொஞ்சம் வெள்ள முடியலாம் இது பண்ணிருக்காங்க. கேர்ள்ஸ் எல்லாம் இருப்பாங்க ஃபாரின் கேர்ள்ஸ். தெரியல, தலையில டை அடிச்சிருக்கேன். அப்படியா? ஃபாரின் போறோம்ல. ஓகே ஃபாரின் கலை வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். திரும்புங்கண்ணே. கிடையாதுடா. அப்புறம் நம்ம இப்போது இங்க போனா என்ன பண்ணுவோம்? மண்டூர் சாமியை கும்பிட்டு தானே போவோம். இப்ப டைம் சக்தி வந்து சாமி இராணி அம்மன். புரியல, இப்ப கார்லயே போறோமா ஃபாரின்? அப்புறம் பிராங்க் பண்ணிட்டு இருக்காதீங்கன்னா, தம்பிக்கு ஞாயிற்றுக்கிழமை அவ்வளவு வேலை. 2 ஷூட்டிங் இருக்கு இன்னைக்கு. கொஞ்ச நாளாவே உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னா ஸ்ட்ரெஸ். இப்ப சம்பந்தமா பேசுறீங்க. ஃபாரின் கண்டிப்பா போறீங்க. ஏர்போர்ட் அந்த சைடு இருக்கு, நீங்க இந்த சைடு போறீங்க. தெளிவான பதிலே சொல்ல மாட்டீங்க. எப்படி ஃபாரின் போக முடியும்? எப்படி ஃப்ரெண்ட்ஸ், நாங்க உங்களை ஏமாத்திட்டோம். ஃபாரின் கிடையாதுன்னு நினைக்கிறேன். சோ வந்து
எப்பவும் போல கும்பகோணம் தான் எங்களுக்கு ஃபாரின் போயிட்டு அப்பா அம்மாவை பார்த்துட்டு வரோம்னு தான் நினைக்க போறேன். சார் எங்களை எல்லாம் விட்டுருக்கேன். உண்மையிலே ஃபாரின் ஃபர்ஸ்ட் டைம் அவரு. ஃபர்ஸ்ட் டைம்ல சூப்பர் சூப்பர் சூப்பர். இது ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸா நிச்சயமா இருக்கும், கவலைப்படாதீங்க. 2008 பாஸ்போர்ட் வாங்குவோம். அது வந்து சுனாமி அதுல இதுல எல்லாத்தையும் பாதுகாத்து வச்சிருங்க. இருந்தாலுமே அது யூஸ் பண்ணாம ரெனியூவல் டேட்டே முடிஞ்சு வேஸ்டா போச்சுங்க. இப்ப நீங்க சொன்ன ஒரு வார்த்தை பால் கணக்கு கேஸ் கணக்குலாம் எழுதி வச்சுக்க வேண்டியதானங்க. நீங்க சொன்ன ஒரு வார்த்தை ஃபாரின் கூட்டி போறேன்னு சொன்னதுனாலதான் அதை ரெனியூவல் பண்ணி அவசரமா ரெடி பண்ணிக்கிறீங்க பாஸ்போர்ட். குளுத்துறாங்களா? குளுத்துறானே. ஆமாண்ணே ஃபாரின். சாமி கும்பிட போறேன், கூழ் வாங்கி குடிக்க போறேன். வர நண்பர்கள் வாங்க. நானும் வெரி கூல். கூலு கிளாஸ்ல கூலுக்கு நீங்க ஊத்த போறீங்களா? கூலு இவர் ஊத்துறவ ரெடி ஆயிட்டாரு. கிளாஸ் கிளாஸ் கூலு கிளாஸ்ல ஊத்தணும்ல. முருங்கீரை இருக்குமாண்ணே? அந்த இருக்குண்ணே. முருங்கீரை தான் வேணும். என்ன கருவாடு செட்டா குனியா? சூப்பர்க்கா, நல்லா இருக்கா. ஏங்கப்பா பாட்டை போட்டு கூழ ஊத்தி ஏமாத்துறீங்களே. கூழ கொடுத்து ரோட்ல மக்கள் கொடுத்தாங்க, வாங்கி குடிச்சோம். நான் சொன்னதுல எதுவுமே பொய் கிடையாது. ஃபாரின் போறவன்னா ஃபாரின் போறோம், எனக்கு புரியவே. ஆனா பிளைட்ல போல நம்ம ஃபாரின். நான் சொன்னதுதான். இப்ப வேணா உங்களுக்கு ஒரு ப்ரூவே தரேன். சத்தியமா நம்ம ஃபாரின் போறோம். ஓகேவா? போறோம். ஆமா, அன்னைக்கு இல்ல நாளைக்கு ஃபாரின். நம்ம பிளைட்ல போல வேற ஒரு வாகனத்துல தான் நம்ம ஃபாரின் போறோம். ஃளைட் இல்லனா என்ன கப்பல்ல. அதான் கேட்க வந்தேன். இப்போ பெரிய கப்பல் கிடையாது, கப்பு மாதிரி ஃபெரி. சரியா? சரி ஃபெரினா ஒரு சின்ன படகு இல்லாம, போட்டும் இல்லாம கப்பலும் இல்லாம நடுவுல போறது. கப்பல்ல ஒரு 1000 பேர் போவாங்களா பெரிய ஷிப்ல. இது வந்து ஒரு 200 பேர் போறது. ஃபாரினே போலாமா? ஃபாரினே போலாம். அதுக்குதான் எல்லாருக்கும் பாஸ்போர்ட். 2 மணி நேரம் கிடையாது, 4.5 மணி நேரத்துல போய் சேர்ந்துடலாம். 4.5 மணி நேரம் என்ன? 4.5 மணி நேரத்துல போற ஒரு நாடு, இந்தியாவுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு நாடு, 4 சைடும் கடலால மூடப்பட்ட ஒரு நாடு. எந்த நாடு? சோசியல் கொஸ்டின். 5 சொல்லாம ஆன்சர் தெரிஞ்சிச்சு. 3 2 1. லட்சத்தீவு. தப்பு. அது அந்தமான். தப்பு. நமக்கும் அந்த ஊருக்கும் ஒரு பயங்கரமான ஒற்றுமை இருக்கு. நம்ம என்ன மொழி பேசுறோமோ அதே மொழியை தான் அவங்களும் பேசுவாங்க. மலேசியா. இல்ல. நெட்டுப்புடியின் கூப்பாடு. இல்லப்பா, சிங்கப்பூர். இல்லடா, அவங்க இதுல வந்து நம்ம மொழி பேசுவாங்க. அந்த நாட்டு கிரிக்கெட் டீம்ல நம்ம பிளேயர்ஸ், தமிழ் பிளேயர்ஸ் கூட இருந்திருக்காங்க. வேணா, நானே ஸ்ரீலங்கா போறேன். நான் அதான் சொல்ல வந்தேன். ஸ்ரீலங்காவா? நான் என்ன யோசிச்சேன், நம்ம ஆல்ரெடி ஸ்ரீலங்கா போயிட்டோமே, அதனால எப்படி ஸ்ரீலங்கா நீங்க சொல்ல போறீங்கன்னு யோசிச்சேன். இதுல இந்த ஃபெரியில போறதுதான் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் தாங்க. இத்தனை வருஷமா தெரியாம இருக்கு. இது இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க, கவர்மெண்ட்ல இருந்து ஆரம்பிச்சது. ஓ, அதுக்கப்புறம் இப்போ வந்து அது பிரைவேட் ஆயிடுச்சு போல இருக்கு. ஆனா இது வந்து எந்த ப்ரொமோஷனல் வீடியோவும் கிடையாது. இது யாரும் எங்களை தப்பா நினைக்காதீங்க. இதுக்கு 4000 ரூபாய் கொடுத்து நீங்க போறதுன்னா போங்க, போலாட்டினும் போகாதீங்க. இது வந்து அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம். இது உங்களோட ஓன் ரிஸ்க்ல நீங்க போகணும்னா போங்க. இது வந்து மொத்தமா டிக்கெட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 4500 ரூபாவோ 800 ரூபாய் போட்டாச்சு. எல்லாருக்கும் போட்டாச்சு. 5 பேருக்கும் போட்டாச்சு. நம்ம 5 பேருக்கும் ஆனரைவல் விசா தான். நாங்க அரைவல் கார்டு மாதிரி ஒண்ணு இருக்கும். அந்த அரைவல் கார்டு ஃபில் பண்ணி நமக்கு அரைவல் கார்டும் வந்துருச்சு. சோ உண்மையாலே இது பயங்கர எக்ஸைட்டா தானே இருக்கு. ஏன்னா நம்ம நிறைய தடவை ஃளைட்ல போயிருக்கோம். சோ ஒரு கப்பல்ல, அதுவும் இந்த மாதிரி இதுல நாங்க போன ஸ்ரீலங்காவே ஒரு தடவை ஃளைட்ல தான் போனோம். ஆமா, இந்த தடவை கப்பல்ல போறோம். உண்மையிலே நாங்க இது வரைக்கும் எல்லாருமே பெரிய பெரிய ஷிப் டிராவல்லாம் போயிருக்காங்க. நாங்க இது வரைக்கும் பெரிய பெரிய ஷிப் டிராவல்லாம் போனதே இல்ல. ஃபர்ஸ்ட் இப்பதான் நாங்க ஃபெரி இதுவே போறோம். ஒரு மாதிரி முரட்டு எக்ஸைட்மெண்ட். எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கருவி. என்ன? எந்த கருவி? கருவி, அதான் அந்த ஊர் பேர் கருவி. காரைக்காலுக்கு முன்னாடி கருவின்னு ஒரு ஊரு. காரைக்காலுக்கு முன்னாடி கருவியா? காரைக்கால் தாண்டி நாகப்பட்டினம் போகும்போது நிரவின்னு ஒரு ஊர் இருக்கு. உண்மையிலேடா. அதுக்கடுத்து அருவின்னு இருக்குமா? அருவிலாம் இல்லப்பா, உண்மையிலே கருவி நிரவி. நீங்க காரைக்கால் சப்ஸ்கிரைபர் கீழே வந்து ஆமான்றதை மட்டும் கமெண்ட் பண்ணு. ஃபெரி எங்க இருந்து இருக்குன்னு பாத்தீங்கன்னா நாகப்பட்டினத்துல இருந்து ஸ்ரீலங்கா ஜாஃப்னாக்கு வந்து ஃபெரி இருக்கு. ஆனா நீங்க ஏறணும் அப்படின்னா நாகப்பட்டினம் போர்ட்டுக்கு தான் நீங்க வந்து ஏறணும். சோ சென்னையில நீங்க இருக்கீங்கன்னா நாகப்பட்டினம் போர்ட் வரணும். இப்ப நாங்க நாகப்பட்டினம் போர்ட்டை நோக்கி தான் எங்கள் பயணம் போயிட்டு இருக்கும் போது இங்கே வருதுண்ணே. என்ன ஜாஃப்னா ஸ்மெல்லே வருது. ஜாஃப்னா ஸ்மெல்லே வருது. அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த ஜெனரேஷனை பத்தி நீங்க எல்லாம் பேசலாமா கேக்குறேன். அதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்லிடுறேன். அன்னைக்கு ஒண்ணு சொன்னாரு தம்பி, வரும் இந்த ஜென்செட் பசங்க ரொம்ப நான் வந்து இவ்வளவு நாள் வந்து உண்மை
உண்மையிலே ஜென் செட் பசங்கள ரொம்ப நம்ம வயசுல அதான் 35 வயசுக்கு மேல நாங்க கேள்விப்படுறதுனா பாண்டியோட ஆபீஸ்ல ஃப்ரெண்டோட ஆபீஸ்ல எல்லாம் அதெல்லாம் முடியாதுங்க 6 மணி வரைக்கும் தான் வேலை செய்வோம் 6 மணிக்கு மேல வேலை செய்ய மாட்டேன் ஏங்க எனக்கு பர்சனல் ஸ்பேஸ் இருக்கு நான் வந்து எனக்கு இதெல்லாம் நீங்க கால் பண்ணீங்கன்னா எடுக்க மாட்டேன் சண்டே எல்லாம் நீங்க யாரும் நான் யாரும் ஏன்னா அவங்க வந்து அப்பா அம்மாக்குள்ளே பிரைவசி எதிர்பார்க்கறாங்க இது வந்து யார் ரூம்மா பிரைவசி இது பிரைவசி இப்படின்னு சொல்ற பசங்களை நான் பார்த்துட்டு இப்ப இந்த பிரைவசி எல்லாம் உடைச்சிட்டு இந்த ப்ரொட்டஸ்ட்ல வரும்போது உண்மையிலேயே சந்தோஷமா இருந்தது உங்களுக்கு பெரிய சல்யூட் அது டெல்லியில இருக்க மாணவர்களும் கிடையாது தமிழ்நாடு ஃபுல்லா இந்தியா ஃபுல்லா இந்த நீட்டுக்காக அவ்வளவு போராடின மாணவர்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நான் இல்லடா அங்க கும்பிடுறா யாரா நான் சொல்ல வந்தது வேற என்ன இப்ப ஆக்சுவலி நம்ம எங்க போறோம் காரைக்கால் யாழ்ப்பாணம் போறோம் நான் என்ன சொன்னேன் தம்பி எனக்கு வந்து அவர் தம்பியா அந்த தம்பியில சின்ன தம்பியா ஃபுல்லா எனக்கு பொண்ணு பார்த்தாங்கண்ணே யாருக்கு? எனக்கு காலேஜ் படிக்கிற பொண்ணு எல்லாரும் விஷயம் தெரியும் நீ எல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி ஃப்ரெண்டு தான் ஆனா பாக்குறவங்களோட கண்ணோட்டத்துல தப்பா தானப்பா தெரியும் இப்ப பொதுவா நாங்க 2 பேரும் வாடி இதான் என் பொண்டாட்டி நானும் என் பொண்டாட்டி ரோட்ல போயிட்டே இருக்கோம் என்னங்க சி வாடி இங்க பாத்தீங்களா அதிர்ச்சரன் என்ன டெல்லா வரல அதிர்ச்சரன் மட்டும் போறாரு ஏன் தெரியலங்க ஒரு நிமிஷம் யாரையும் இடுப்புல கை போட்டு குழந்தையா ஓகே ஓகே தனியா போறாருங்க தெரியல எப்போதும் டெல்லா கூட தான் வருவாரு இப்ப எதுவும் தனியா போறாரு சரி சும்மா போட்டோன்னு கேட்பீங்க பிரைவசி சும்மா எக்ஸ்கியூஸ் மீ சார் சார் ஒரு நீங்க அந்த அதிர்ச்சரன் குக்கித்து கோமாளி குக்கித்து கோமாளி தான் தெரியும் பார்த்தோம் ஏதோ ஒன்னு சார் கோக் தெரியும் சும்மா தானே சார் இருக்கீங்க ஒரு போட்டோ எடுத்து எங்க ஹஸ்பண்ட் உங்க பெரிய ஃபேன் ஒரு செல்ஃபி உங்க போன்ல எடுங்க அவர் போன்ல எடுத்து நீங்க வச்சுக்கங்க எங்க கூட ஸ்டோரி போடுங்க நல்ல ஃபேமிலியை பார்த்தோம்னு ஸ்டோரி போடுங்க எடுங்க சார் டைம் ஆகுது வேலை இருக்கு உங்களை மாதிரி செலிபிரிட்டி சும்மா கிடையாது நாங்க 2 படம் பண்ணிட்டு இருக்கேன் 3 விஷயம் போயிட்டு இருக்கு 3 விஷயம் போயிட்டு இருக்கு 2 படம் பண்ணிட்டு இருக்கேன் செலிபிரிட்டி சார் செலிபிரிட்டி சார் இவரே அதிர்ச்சரன் சார் எங்க ஹஸ்பண்ட் உங்க பெரிய ஃபேன் என் பையனும் தான் எனக்கு உள்ளுக்குள்ள வழி இருக்கா சொல்லிட்டு அப்படி சொல்லுங்க ஆக்சுவலி இந்த தமிழ்நாட்டு ஃபுல்லா பொண்ணு பார்த்தாங்க என்ன பிரச்சனைனா நான் பாக்குற பொண்ணு எல்லா பொண்ணுமே கமிட்டட் இன்னைக்கு ஜென்சி யாரு கேட்டாலும் சரி 20 வயசு பொண்ணு 25 வயசு பொண்ணு 30 அவங்களாம் உங்க சிஸ்டருங்க அவங்கள நீங்க பார்க்கவே okay. உங்களுக்கு என்ன வயசு 30 படிக்கிறவங்க 21 22 பிள்ளைங்களை பார்த்தா அதுக்கு பேர் என்ன தெரியும் சச்சின் டெண்டுல்கர் ஒய்ஃப்க்கு எவ்வளவு வித்தியாசம் சும்மா ஆவுனா தூக்கின்னு வராதீங்க சச்சின் டெண்டுல்கர் அவர் எவ்வளவு 6 அடிச்சாரு நீ எல்லாம் அடிச்சியா அவங்க வீட்டுக்காரர் எவ்வளவு சாதனை பண்ணிருக்காரு நீங்க பண்ணீங்களா அதெல்லாம் கம்பேர் பண்ண மாட்டாங்க பொண்டாட்டியை வச்சு கம்பேர் என் ஒய்ஃப் வந்ததுக்கு அப்புறம் லக்கு சேர்ந்துரும் நான் சாதிக்க போறேன் அப்ப அப்படியும் ஒன்னால முடியாது நான் சொல்லிடுறேன்னா எல்லாரோட வளர்ச்சிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்க அது உங்க அம்மா இருக்கிறாங்க அம்மா இருக்கலாம் அக்கா இருக்கலாம் அம்மா ஒரு அழுக்கு மேல அம்மா இருக்க முடியும் இப்ப அம்மாக்கு அப்புறம் யாரு என்னோட மனைவி தானே வரணும் சரி அதனால என்ன இருக்கலாம் பெரிய ஆளானதுக்கு யாராவது அவங்க மனைவி ஏதாவது ஹெல்ப் பண்ணாங்களா விவேகானந்தர் ஐயா பெரிய ஆளானாங்களா யாராவது ஹெல்ப் பண்ணாங்களா கிடையாது உண்மையா உழைச்சா யாரு வேணாலும் பெரிய ஆள் ஆகலாம் எனக்கு பின்னாடி இது வேணும் அதாவது இது இருந்தா தான் நான் ஜெயிப்பேன் அது இருந்தா தான் நான் ஜெயிப்பேன்னு சொல்றவன் கடைசி வரைக்கும் காரணம் மட்டும் தான் சொல்லிட்டே இருப்பான் ஜெயிக்கவே மாட்டேன் அப்படி சும்மா இப்படிப்பட்ட ஆளுங்களால நீங்க இப்படியே இருக்கீங்க போடா நண்பர்களே இப்ப நாங்க எங்க போறோம் அப்படின்னா அடுத்தது காரைக்கால் இப்ப கருவி அதுக்கப்புறம் காரைக்கால் அப்புறம் நிரவி அதுக்கப்புறம் அப்படியே நாகூர் அதுக்கப்புறம் நாகப்பட்டினத்துல போய் நைட்டு ஸ்டே அடிச்சுட்டு காலைல ஸ்ரீலங்கா வண்டி 2 நிமிஷம் நிக்கும் ஒண்ணு போறோம் போங்க கழுவிக்க இங்க போய் என்ன நடனாது உன் கையை நம்பி உழைத்திடப்பா